அப்பா, எந்த கஷ்டம் வந்தாலும் ராஜகாளி வருவா, அவ பார்த்துக்குவானே சொல்லுவீங்களே, அவ எப்ப எப்படி வருவா நீங்க பார்த்துருக்கீங்களாப்பா? நான் பார்க்க முடியுமா? இப்போ நீ ராஜகாளியை பார்க்கணும், அவள் எப்படி வருவான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாப்பா. உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனையோட அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிலைமையில் இருப்ப பார்த்தியா? அப்போ திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்த உடனே உன் மனசுக்குள்ளே ஒரு வழி கிடைச்ச மாதிரி தெரியும், ஏதோ உங்ககிட்ட ஒரு ரூட்டு கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு தோணல் வரும். அவங்க தான் ராஜகாளி. புயல் அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கோபத்தில் இருப்ப, டென்ஷனில் இருப்ப. அப்போ திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க. அவங்கள வந்து நின்ன உடனே உன் மனசு அப்படியே சாந்தமாகும், அமைதியாயிடுவ. அவங்க தான் ராஜகாளி. அவங்க ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க, ஆனால் உன் மனசுக்குள்ள ஆழமாக ஆன்மா வரைக்கும் அது நிற்கும். இன்னமும் அவங்க கூட இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு ஆள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம், ஒரு தெம்பு, அப்படியே புத்துணர்வாக இருப்பீங்க. அவங்க தான் ராஜகாளி. இன்னும் ஆழமாக அவளை உணர ஆரம்பிச்சிட்டின்னு வையே, உனக்கு எது மேலேயுமே ஒரு பற்று இல்லாத மாதிரியும், உன்னோட உள் வலிமை, உன்னோட உள் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், இந்த நீ ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்ப பார்த்தியா, அந்த மாதிரி இந்த தம்பியோட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறது, அம்மாவோட சண்டை கட்டுறது, இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உன்னை எரியாமையே உன்னை விட்டு கரைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அவன் மட்டும் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டான்னு வெய்யே, உன் வாழ்க்கையே அப்படியே தலகலாக மாறிடும். உன் கர்மா புறம் கழிய ஆரம்பிச்சிடும். உனக்கான கதவு தானாக திறக்க ஆரம்பிச்சிடும். நான் அதுக்கு முதல்ல நீ அவளை நம்பணும். உன் மனசில் இருக்கிற நம்பிக்கைங்கிற ராஜகாளியை நீ பார்க்கணும்.